Gold 20% down, silver 50% down, Nifty 700 points down. Top ல measure பண்ணீங்க அப்படின்னா அதை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ இட்ஸ் அ மேசிவ் ஃபால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் எல்லாமே கிராஷ் ஆகுது? சி யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஏன்னா கோல்டு ஒரு சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்குது? ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பக்கம் கிராஷ் ஆகுது, ஒரு பக்கம் கோல்டு அண்ட் சில்வரும் கிராஷ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக லாஜிக் என்ன? ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது யூஸ்வலாக கோல்டு மேலே போகும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லாமே கிராஷ் ஆகுது. அப்போ சேஃபாக போகிற பிளேஸே இல்லையா? நம்பர் 1 இதை நம்ம கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நார்மல் மார்க்கெட் கரெக்ஷன் கிடையாது, ஓகேவா? இது ஒரு ரேரான ஃபேஸ். ஹிஸ்ட்ரியில் ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இது நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக டேட்டாவோட கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் why everything is falling together and what as an investor you should do. ஜஸ்ட் ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் கொடுத்துறேன் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஜஸ்ட் 4 பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் யூ வில் கெட் கம்ப்ளீட் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல நான் டேட்டா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்க மார்க்கெட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ கிளாரிட்டி தட் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபாலிங் சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா யூ வில் கெட் அ கம்ப்ளீட் கிளாரிட்டி. நான் டேட்டாவோட உங்களுக்கு முதல்ல ரியாலிட்டியா டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத பாருங்க. வாட் மார்க்கெட்ஸ் ஆர் ஷோயிங், கோல்ட் அண்ட் சில்வருடைய கரண்ட் சினாரியோன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2, why this is happening, what is the reasons behind it. அந்த மாதிரி நான் ஒரு 5 ரீசன்ஸ் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஐ கெஸ் அதில் 3rd or 5th தெரியல. தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அது நான் சொல்றேன், எனக்கு சரியா நம்பர் தெரியல. வி வில் கோ த்ரூ இட். அண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, எதுக்கு இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு அபார்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்? எதுக்கு இந்தியாவுக்கு இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு? ஒரு ஆட் ஆன் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி நான் இங்க கவர் பண்றேன். ஓகே, ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலா ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்க என்ன பண்ணணும், ரைட்? இதை மட்டும் நம்ம இந்த வீடியோல இந்த 4 செக்ஷன்ஸா பார்த்துட்டு வில் எண்ட் திஸ் வீடியோ. ஓகே, I'll make sure to keep this short. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷனை பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைட்ல நான் சார்ட்ஸ் அட்டாச் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மார்ச் 2026 இருக்குல்ல, இப்போ நீங்க மார்க்கெட்ஸ் வாட்ச் பண்றவங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஜஸ்ட் நீங்க உங்க லேப்டாப்போ மொபைலோ ஓப்பன் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் செக் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நிஃப்டி, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் சென்செக்ஸ். ரெண்டுமே கம்ப்ளீட்டா ஒரு டவுன்ஃபால் போயிட்டு இருக்க மாதிரி போய்கிட்டு இருக்கும், ரைட்டா? ஸ்பெசிஃபிக்கா 9th மார்ச் 2026 அன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது மட்டும் இல்லாம 700 பாயிண்ட்ஸ் நிஃப்டி கீழே வந்தது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், திஸ் இஸ் நாட் ஸ்மால். 700 பாயிண்ட்ஸ். வீக்லி நிஃப்டி மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது கூட இவ்வளவு இருக்காது. அது 1 டேல ஃபால் ஆச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பாக்ட்? சப்போஸ் நீங்க வாட்ச் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிஃப்டியோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும். பட் 1 டேல this is a huge massive fall. You understand? Sensex 2500 points crash ஆச்சு. நான் சைட்ல அட்டாச் பண்ணிட்டே வரேன். யூ ஜஸ்ட் see the fall. These are not normal fall. These are huge crashes. சரி விடுங்க, ஒரு பக்கம் மார்க்கெட்ஸ் இந்த பக்கம் போட்டோம். சரி, இந்த பக்கம் கோல்ட் அண்ட் சில்வர் எப்படி இருக்கு? நான் முன்னாடி சொல்லியிருந்தால இன்ட்ரோல சொன்ன மாதிரி கோல்ட் அண்ட் சில்வரோட டேட்டா கொஞ்சம் பாருங்க. ஜான்வரி சில்வர்ல டாப் அடிச்சதுல டாப்ல இருந்து கோல்டு 20% டவுன். ஜான்வரி டாப்ல இருந்து சில்வர் 50% டவுன். அப்ப ஒரு பக்கம் மார்க்கெட்ஸும் டவுனு, இன்னொரு பக்கம் கோல்ட் அண்ட் சில்வரும் டவுனு. அப்போ அந்த லாஜிக் எங்க போச்சு? நான் இன்ட்ரோல கேட்ட லாஜிக் எங்க போச்சு? மார்க்கெட்ஸ் கீழ இருக்கும்போது கோல்ட் அண்ட் சில்வர் அப்ல போன்னு சொன்னா அந்த இன்ட்ரோல நான் கேட்டிருந்தாலும் அந்த லாஜிக் எங்க போச்சு? That's what you're gonna understand in these 5 reasons. Okay, let's go there. One by one 5 reasons பார்க்கலாம். ஓகேவா? Why everything is falling together. So இந்த 5 reasons நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா you will have some clarity why what is happening. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்கன்னா, நியூஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனா போயிட்டு இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரீசன். வாட் இஸ் தட்? வார், ரைட்? ஆயில் பிளஸ் வார். இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான எக்கனாமிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ கரண்டா யூஎஸ், ஈரான், இஸ்ரேல் ஒரு வார் போய்கிட்டு இருக்கு, கரெக்டா? உங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ இந்த வார்னால அஃபெக்ட் ஆன ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் என்னது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ரைட்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த ஒரு பேசேஜ் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோஸ்லயோ இல்லை இமேஜஸ்ல, அப்படி இல்லைன்னா அதில் அட்டாச் த இமேஜ். ஸோ அந்த பேசேஜ் இருக்குல்ல, அது அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த பேசேஜ் மூலியமா தான் 20% ஆஃப் ஆயில் சப்ளை ஆகுது. அப்போ இந்த பேசேஜ் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஆயில் உடைய சப்ளை செமையா அடி வாங்குமா? இப்போ டிமாண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பேசிக் ரூல் என்ன? சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆயிலுடைய பிரைசஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Isn't it oil prices increasing? நீங்க இப்போ ஆயில் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல, அது எப்படி போய்கிட்டு இருக்கு?
it's in the upward trend, right? So you understand why oil prices are increasing. Number one. Now tell me, oil prices increase ஆயிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா almost everything உடைய prices increase ஆகும், right or not? And that is happening, you all know that, கரெக்டா நடந்துகிட்டு இருக்கா? So எல்லா prices-உம் increase ஆயிட்டு இருக்கு. Now இப்போ எல்லா prices-உம் increase ஆகுது அப்படின்னா what does that mean? Inflation increase ஆகுதுன்னு அர்த்தம். Okay, let me explain in the second one. ஜஸ்ட் நல்லா லிசன் பண்ணிக்கிட்டே போங்க, உங்களுக்கு பேசிக்ஸும் கிளியர் ஆகும். அட் தி சேம் டைம் வாட்ஸ் ஹேப்பனிங் கரண்ட்லி அதுவும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எல்லா பிரைஸஸும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பேசிக் காமன், ரைட்? இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லுங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம சென்ட்ரல் பேங்க்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்தியா ஆர்பிஐ அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ரேட் கட்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ரேட் கட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக் காமனான ஒரு பிரின்சிபல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ எல்லா பிரைஸஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா? ஆல்ரெடி பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ரேட் கட் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலேஷன் இருக்கு, நான் முதல்ல சொல்றேன். ரேட் கட் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? லோன்ஸ் எல்லாம் சீப் ஆகும். லோன்ஸ் எல்லாம் சீப் ஆச்சுன்னா நிறைய பீப்புள் லோன்ஸ் எடுப்பாங்க, பையிங் இன்க்ரீஸ் ஆகும், prices மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் ப்ராப்ளம் வர்ஸ் ஆயிடும். ஸோ தே டோன்ட் டிக்ரீஸ் ரேட் கட், கரெக்டா? ரேட் கட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. தேர் ஆர் ஹை சான்சஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் இதை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ரேட் கட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் இம்பாக்டா நெகட்டிவ் இம்பாக்டா? இதுலயே உங்களுக்கு தெரியும், ரேட் கட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட், டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா தான் பாசிட்டிவ். பிரதர், ரேட் கட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் ரேட் கட் நடக்குதோ ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நீங்க பாருங்க, உங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சிடும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட் கட் முதல்ல கட் பண்ணா என்ன தெரியுமா நடக்கும்? ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? முன்னாடி சொன்ன லோன்ஸ் சீப் ஆகும். லோன்ஸ் சீப் ஆனா என்ன நடக்கும்? நிறைய பீப்புள் லோன்ஸ் எடுப்பாங்க, பையிங் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். எக்கனாமி பூஸ்ட் ஆனா கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனா ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்படியே ரிவர்ஸ் தான், ரேட் கட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எல்லாம் ரிவர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன், பேஸ்ட் ஆன் த ரியாலிட்டி வாட் வில் ஹேப்பன்? ரேட் கட் வில் இன்க்ரீஸ். ரேட் கட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிக்சர் வாட்ஸ் ஹேப்பனிங்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரீசெண்டா இந்த என்ன சொல்லுவாங்க, பாண்ட்ஸ் உடைய, யூஎஸ் பாண்ட்ஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றேன். யூஎஸ் பாண்ட்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் கிவிங் 4%, whereas கோல்டு எவ்வளவு தருது? 0%. அதை விடுங்க, இட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டா? ஸோ இன் ஓவரால் ஒரு பிக் பிக்சர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பாண்ட்ஸ்ல இருந்து கோல்டுல இருந்து மணி பாண்ட்ஸுக்கு மூவ் ஆகுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4% பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ்ல வருது, கோல்டுல எதுவும் இல்லை. ஸோ வாட் திஸ் பிக் மணி இஸ் டூயிங், ஸ்மார்ட் மணி இஸ் டூயிங், தே ஆர் டேக்கிங் தேர் மணி அவுட் ஃப்ரம் கோல்ட் அண்ட் புட்டிங் இன் டு பாண்ட்ஸ். அந்த ஒரு லாஜிக் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு. கரண்ட்லி த லாஜிக் இஸ் லைக் திஸ், கோல்டுல இருந்து வெளியே எடுத்து பாண்ட்ஸ்ல போடுறாங்க, பிகாஸ் பாண்ட்ஸ் ஆர் அட்ராக்டிவ், 4% இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் சம் கிளாரிட்டி. ஐ ஹோப் தட் நான் சொல்ல டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டே போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நம்பர் 3, இந்த ரீசன் வந்து என்ன அப்படின்னா, டாலருடைய பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டைம்ல. நான் உங்களுக்கு முதல்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இங்க நான் சொல்லணும், ஜஸ்ட் லிசன். அதாவது எப்பெல்லாம் இந்த குளோபல் பேனிக் டைம்ல இருக்குல்ல, அப்போ கோல்டு ஒரு சேஃப் ஹேவன் தான், உங்க எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் ட்ரூ. பட் தெர் இஸ் ஒன் மோர் சேஃப் ஹேவன் சொல்லுவாங்க, அதாவது டாலர். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல், இந்த மாதிரி குளோபல் எக்கனாமிக் டைம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டாலரை ட்ராக் பண்ற இண்டெக்ஸ் இருக்குல்ல, டாலர் இண்டெக்ஸும் இந்த யூஎஸ் ஈல்டும் ஸ்பைக் ஆகும், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி குளோபல் கிரைசிஸ் டைம்ல ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் மறந்துடுவேன், அதனால தான் இப்பயே சொல்லிட்டேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் கமெண்ட், யூஸ்ஃபுல், இன்சைட்ஃபுல், வாட் எவர் இட் இஸ், ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்க விட்ட டாலர் இண்டெக்ஸ் வந்துட்டு, டாலர் இண்டெக்ஸ் இந்த யூஎஸ் ஈல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுது? யூ ஹேவ் டு சர்ச் அண்ட் கமெண்ட், ஓகே? ஸோ இன் ஜென்ரலா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வார் டைம்லலாம் இந்த ரெண்டுமே மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஹிஸ்டாரிக்கலி இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தேர் இஸ் அன் இம்பாக்ட் ஆன் கோல்ட் அண்ட் சில்வர். டாலருக்கும் கோல்ட் அண்ட் சில்வருக்கும் என்ன பிரதர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கோல்டும் சில்வரும் இந்தியன் ருபிலியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? கிடையாது. இட் இஸ் பிரைஸ்ட் இன் டாலர்ஸ். அவுன்சஸ்ல ட்ரேட் ஆகும். கோல்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? அவுன்சஸ்ல டாலர்ல ட்ரேட் ஆகும், அது இந்தியன் ருபீஸ்லாம் ட்ரேட் ஆகுது. இப்போ இன்டர்நேஷனலி கோல்டு எப்படி ட்ரேட் பண்றாங்க? யூஎஸ் டாலர்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க, ரைட்? ஸோ இட் இஸ் பிரைஸ்ட் இன் டாலர், கரெக்டா? ஸோ அப்போ கோல்டும் சரி சில்வரும் சரி, தே ஆர் பிரைஸ்ட் இன் டாலர், எஸ் ஆர் நோ, ரைட்? அப்போ
எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே கோல்டு வந்துட்டு ஒரு கோல்டு வந்துட்டு $100 வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஓகேவா? ஒரு கோல்டு வந்து இட்ஸ் பிரைஸ்ட் இன் $100 $100 வச்சுக்கலாம். இப்போ நேத்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ருபீஸ்ல நான் சொல்றேன், கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு 8,500 rupees இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, கோல்டுடைய பிரைஸ் இவ்வளவு இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சு? டாலருடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, வார் டைம்ல வார் பிளா 8,500ல இருந்து 9,000 ஆயிடுச்சு. எது? கோல்டுடைய பிரைஸ். ஸோ அப்போ கோல்டுடைய பிரைஸ் வந்துட்டு 9,000 ஆயிடுச்சு. உடனே இப்போ கோல்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? டிமாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போது டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாகும். டிமாண்ட் கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? prices fall ஆகும். You understand the cycle what is happening? And that is what happening here now currently. You understand? So இந்த cycle, இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் இந்த சைக்கிளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா you will exactly understand why each, அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஃபாலோ ஆச்சுன்னா அது ஃபாலோ, இது ஃபாலோ, அந்த மாதிரி தான் எல்லாமே கனெக்டட். And that's what happening now. I hope you understood this dollar. Okay, and most importantly இப்போ நான் சொல்ல போற ஒரு பாயிண்ட் I hope சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாது. I will explain that also. மார்ஜின் கால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன். இது எல்லாமே பேனிக் செல்லிங் தான். அதனாலதான் எல்லாமே ஆல் த்ரீஸ் ஆர் ஃபாலிங். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இருக்கு, அதுதான் லிக்விடிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். நான் முதல்ல மார்ஜின் கால்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும். எனக்கு யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட். தெரியாதவங்களுக்கு இந்த மார்ஜின் கால்ஸ்லாம் ஒன்றும் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன்? எல்லாமே ஃபாலோ ஆகுதுன்னு சொன்னேன். எவ்ரி திங் இஸ் ஃபாலிங். இப்போ பிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தே ஃபேஸ் ஹியூஜ் லாஸ். உடனே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வேல்யூலாம் குறைஞ்சிருமா? இப்போ உடனே அவங்களுடைய புரோக்கர் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சார் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வேல்யூலாம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கேஷ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? கேஷ் ஆட் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அண்ட் ஸோ ஓகே. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ கேஷ் வேற ஆட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல லாஸ் சில திங்ஸ் இருக்கும், சில ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ராஃபிட்ல சில ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு சொல்லுங்க, அவங்க எதை செல் பண்ணுவாங்க? லாஸ்ல இருக்கிறத செல் பண்ணுவாங்களா, ப்ராஃபிட்ல இருக்கிறத செல் பண்ணுவாங்களா? ஏன்னா கேஷ் அங்கே ஆட் பண்ணணும். எஸ், யூ ஆர் ரைட். ப்ராஃபிட்ல இருக்கிறத செல் பண்ணுவாங்க, லாஸ்ல இருக்கிறத செல் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ ப்ராஃபிட்ல இருக்கிறத செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிட்டு they will do their procedures. ஸோ எது ப்ராஃபிட்ல இருக்கும் அவங்களுக்கு? லாஸ்ட் இயர்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எது அப் ரேலியில இருந்தது? கோல்ட் அண்ட் சில்வர். பூம், கோல்ட் அண்ட் சில்வர் சோல்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கோல்ட் அண்ட் சில்வர் ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன், எஸ், திஸ் இஸ் ஒன் அமாங் த ரீசன். இது மட்டும் ரீசன் நான் சொல்ல, இதுவும் ஒரு ரீசன் வை கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் ஃபாலிங். ஏன்னா என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, கோல்ட் அண்ட் சில்வர் இப்போ இன்க்ரீஸ் தான் ஆகும், அது ஏன் இது கூட சேர்ந்து அது ஃபால் ஆயிட்டு இருக்கு? தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சதுல இது போதும். அண்ட் ஃபைனலா இந்த லிக்விடிட்டி ஃபேஸ் நான் சொல்லுவேன், அதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த லிக்விடிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தீங்களே பிரதர், அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். அதாவது நான் முன்னாடி இன்ட்ரோல சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து திஸ் இஸ் நாட் நார்மல் மார்க்கெட் கரெக்ஷன், திஸ் இஸ் ரேர் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த லிக்விடிட்டி ஃபேஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், அப்பயும் கோல்டு ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த கொரோனா டைம்ல இருக்குல்ல, அந்த டைம்ல ஸ்டாக்ஸும் ஃபாலோ ஆச்சு, கோல்டும் ஃபாலோ ஆச்சு, ரைட்டா? நீங்க போய் டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் இஃப் யூ சி, இந்த மாதிரி கிரைசிஸ்ல இருக்கிற டைம்லலாம் ஈவன் தோ கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு சேஃப் ஹேவனா இருந்தா கூட பீப்புளுக்கு கேஷ் வேணும், கேஷ் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இப்போ கேஷ் தே நீடட். ஸோ ஸ்டாக்ஸ் செல் பண்ணுவாங்க, டெஃபினட்டா ஸ்டாக்ஸ் செல் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, மார்க்கெட் கிராஷ் ஆகும், அதனால தானே. பட் இந்த மாதிரி கிரைசிஸ் டைம்லலாம் கோல்ட், சில்வர், ஈவன் தோ தே ஆர் சேஃப் ஹேவன், they will be sold because people need immediate cash. For that purpose, this is also sold. That's why we see all three are going down together. இது எப்பவுமே நடந்திருக்கா? கிடையாதுல்ல. Yes, this is a rare case, and that phase is called liquidity phase. Liquidity என்னது? Liquidity na people sell so that they get cash in their hand. அதே இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ சில ETFs எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல லிக்விடிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. அதாவது என்னால நினைச்ச நேரத்துக்கு ஈஸியா செல் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த சேம் சென்ஸ் அந்த மாதிரி லிக்விடிட்டி ஃபேஸ், அதாவது they try to sell everything so that they get their cash. You understood? I hope இந்த ஒரு ரீசன்ஸ் இருக்குல்ல, these are the main pillars of all three are falling together. These are the main reasons why it is happening. And one more important thing உங்களோட நான் ஷேர் பண்ணணும், ஒரு டேட்டா நான் ஷேர் பண்ணணும். நான் சொல்லியிருந்தால இந்தியாவில் இது ஏன் ஒரு அடிஷனல் நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் யூ ஆல் நோ ரைட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியால இருந்து 1 lakh crore plus மணி வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஏன் வித்ட்ரா பண்ணிருக்காங்க? ரீசன் இருக்கு, சும்மாலாம் பண்ணல. ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு,
இதனால ருபியுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தே ஆர் எக்ஸிட்டிங் லைக் எனிதிங். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் நெகட்டிவ் இம்பாக்டா அமையுது நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ் சொல்லுவாங்க, இந்த டாமினோ எஃபெக்ட் பார்த்துருக்கீங்களா, ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன். ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ்னாலையும் தான் யூ ஆர் சீயிங் all the asset classes are crashing like anything. நீங்க எந்த asset classes gold you will see, silver you will see, Nifty you will see, Sensex you will see, everything are crashing because of this only. So as an investor நீங்க என்ன பண்ணணும்? First point, you all know it. First of all, you shouldn't get panic. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபேஸ். நான் சொல்லியிருந்தேன் இந்த லிக்விடிட்டி ஃபேஸ் அண்ட் அதர் ரீசன்ஸ். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். இதை புரிஞ்சுட்டு தென் கண்டினியூ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் டேக் எனி எமோஷனல் டிசிஷன்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டு புட் இட் அப் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், நிறைய டைம் ஸ்டாக் மார்க்கெட்ல ரூல்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் பிரேக் இருக்காது, ஜஸ்ட் டைமிங் தான் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலன்னா விட்டுருங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் டைமிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? த லாஜிக் இஸ் ஸ்டில் த சேம். அதாவது majority of the times whenever stock market crashes, gold and silver are your safe haven. Definitely money inga irundhu pull out பண்ணுவாங்க, money will be invested in this gold and silver. That is not changed, but currently the timing is changed ன்னு நான் சொல்ல வரேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. I hope உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். அண்ட் நான் ஏதாச்சும் டாபிக்கை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. வி வில் மேக் அ வீடியோ ஆன் இட். அண்ட் யா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா I'll be happy that you guys are commenting and you guys are requesting. Okay, so with that, signing off from you all.